என் வயிறு எரியற மாதிரி உன் வயிறு எரியணும்டி, எரிஞ்சு சாகணும். நாக்கு அருந்து விழணும். நீ கெட்ட கேட்டுக்கு விருந்தாடி கேக்குது உனக்கு விருந்து. உன் பவுசுக்கு நான் வைக்கிறேன்டி விருந்து. தண்ணி தெளிச்சுக்கோ. முழு எபிசோடையும் Zee5இல் காணுங்கள். அது எவ்வளவுதான் நடிப்பு, கண்ணுல தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சுல்ல. நல்ல அழு. பார்வதி, என்ன ஆச்சு? ஏன் கண் கலங்குற? இல்லம்மா, எனக்கு என் அம்மா ஞாபகம் வந்துருச்சு. அம்மா ஞாபகமா? என்னம்மா சமாளிக்கிறா? இத பாரு, போட்டிருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் சாப்பிடணும். மிச்சம் ஒண்ணு கூட வைக்க கூடாது. சரிங்கம்மா. சோத்துக்கு செத்தவளே, இவ ஒரு ஜென்மமா? கொஞ்சம் கூட முகம் கோடாம சாப்பிட்டு முடிச்சிட்டா. இன்னும் கொஞ்சம் சாதம். இல்ல போதும், கொஞ்சம் போதும்மா. இதுவே வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. வேணாமா? இது ஒரு நிமிஷம் சார், கொடுக்குறேன். மேடம், ராம் சார் கால் பண்றாரு. ஓ, நான் ஒரு நிமிஷம் போன் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ, யா, உனக்கு கொஞ்சம் கூட சூடு சாரணையே இல்லையாடி? உன் விருந்த கெடுக்கணும்னு அகிலா சமைச்சு முடிச்ச உடனே அந்த குழம்புல உருட்டப்பா மிளகா பொடியா அள்ளி போட்டிருந்தேன். உனக்கு கொஞ்சம் கூட காரம் உரைக்கவே இல்லையா? அதுல ஒரு வாய் வச்சாலே நாக்கு அருந்து விழுந்துருமேடி. என்னம்மா சொல்றீங்க? குழம்புல மிளகாத்தூள் கலந்தீங்களா? ஏய், அப்படியே வச்சன தெரியுமா? தொலைச்சிருவ ராஸ்கல். நடிச்சாடி காமிக்கிறீங்கிட்ட வெறுப்பேத்தி பாக்குறியா என்ன? கொஞ்சம் கூட உனக்கு மிளகாத்தூள் காரமே எடுக்கலையா? நான் நடிக்கலம்மா, நான் உண்மையதான் சொல்றேன். நான் கடவுளா நினைச்சு கும்பிடுற அம்மா, அவங்க கையால எனக்கு பரிமாறி நான் சாப்பிடும் போது எனக்கு சந்தோஷம் மட்டும்தான் தெரிஞ்சது. மத்த எதுவுமே தெரியல.
ஏய் என்னடி நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன், அவங்க என்ன பாரு. நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? ஏன் உன் புத்தி இவ்வளவு கீழ்த்தரமா போகுது? நீ கேட்டப்போ உனக்கு வகை வகையா வாய்க்கு ருசியா சமைச்சு போட்ட பார்வதிக்கு அவ சாப்பாட்டு விஷயத்துல இப்படி கெடுதல் பண்ணலாமா? இன்னும் 3 நாள்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு அவ போயிட போறா. அதனாலதான் நான் அவளுக்கு லீவ் கொடுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொன்னேன். என் கையால விருந்துக்கும் ஏற்பாடு பண்ணேன். ஆனா இந்த குடும்பத்துல எனக்கு அடுத்த இடத்துல இருக்கிற நீ ஒரு வேலைக்காரி கிட்ட போய் இவ்ளோ கேவலமா நடந்துகிட்டு இருக்க. உன்னெல்லாம் நினைச்சா சி எனக்கே அவமானமா இருக்கு. என் மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு சாப்பாட்டுல காரம் இருக்கிறத வெளியில காட்டிக்காம பார்வதி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சா பாத்தியா? இதுக்கு பேர்தான் விஸ்வாசம். அவளை நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு. விஸ்வாசம் எல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக வேஷம் போட்டு நடிச்சு கொட்டிட்டு இருக்கா. என்ன முழிக்கிற? சாப்பிடு. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிடு. என்னாச்சு? ஏன் கண் கலங்குற? பார்வதி எப்படி சாப்பிட்டான்னு பார்த்தல்ல, அதே மாதிரி சாப்பிடு. அக்கா உட்காரு உட்காரு உட்காரு. எங்க போற? இல்லக்கா, போதும் போதும்க்கா, என்ன விட்டுருங்க. போதும். போட்டதெல்லாம் முழுசா சாப்பிட்டு முடிக்கணும். இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா விஸ்வாசம்னா என்னன்னு? பார்வதியோட போட்டி போட கூட உனக்கு தகுதி கிடையாது. சமையல்காரி முன்னாடி என்ன கூப்பிட்டு வச்சு அசிங்கமாடி படுத்துற. உங்களை விட மாட்டேன். இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். நீ நினைக்கிறது எதுவும் நடக்கவும் நடக்காது. விஸ்வாசத்துல நான் உன் கூட போட்டி போட முடியாதுன்னு சொன்னாலே அந்த அகிலாண்டேஸ்வரி, அவ முகத்துல நான் கரிய பூசுறேன். என்ன யோசிக்கிற? எப்படின்னு பாக்குறியா? உனக்கும் ஆதிக்கும் நடந்ததே ஒரு போலி கல்யாணம். அந்த கல்யாணத்தை உன் நிஜ கல்யாணத்துக்கு முன்னாடி அகிலாண்டேஸ்வரிக்கு போட்டு காட்டுறேன். அப்ப தெரியும் நீ அவ மேல எவ்வளோ விசுவாசம் வச்சிருக்கேன்னு. அம்மா கிட்ட நான் வச்சிருக்கிற விசுவாசத்துல என்னைக்குமே குறை வச்சதே கிடையாதுமா. அன்னைக்கு அப்படி ஒரு சம்பவம் நடக்க காரணம் என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். பார்வதி, பெரிய
என்னாச்சு? ஏன் பாக்குறதுக்கு இவ்வளவு சிரமப்படுற? கண்ணு ஏன் கலங்கிருக்கு? அது ஒண்ணும் இல்ல பெரியய்யா. கண்ணுல கோலமாவு பட்டுச்சு. ஒரே எரிச்சலா இருக்கு. கண்ணை தேய்க்காத. முதல்ல கண்ணுல இருந்து கையிடு. சரி வா, ஹாஸ்பிட்டல் போலாம். இதுக்கெல்லாம் எதுக்கு பெரியய்யா ஹாஸ்பிட்டல்லாம்? அதெல்லாம் ஒண்ணுமே வேணாம். கணேச கண்ணுக்கு மருந்து வாங்கிட்டு வர போயிருக்கான். சரி, நான் வேணா கண்ணு ஊதி விடுறேன். கண்ணு எரிச்சல் குறையும்ல? பரவாயில்ல பெரியய்யா. கணேச இப்போ மருந்து வாங்கிட்டு வந்துருவான். நீ கண் எரிச்சலோட சிரமப்படுறத பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. சரி, இது புடி புடி. கண்ணை கட்டு. வணக்கம் சார். வாங்க ரகு. என்ன திடீர்னு இந்த பக்கம்? பார்வதி கண்ணில் பிரச்சனைன்னு கணேசன் ஃபோன் பண்ணா, அதான் ஐ டிராப்ஸ் வாங்கிட்டு வந்தேன். வெரி குட். டே கணேசா, நீ மருந்து வாங்கிட்டு வரேன் தானே போன, அப்புறம் எதுக்கிட்ட அவருக்கு ஃபோன் பண்ணி வர சொன்ன? அது வந்துக்கா. ஏன் பார்வதி, எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாதா? அதுக்கு இல்ல, உங்களுக்கு ஆபீஸ்ல ஏகப்பட்ட வேலை இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு வரணுமே, அதான். மாமாவோட பாஸ் பெரியயா, அவரே இங்கதான் இருக்காரு. அவர் ஒன்னும் சொல்ல மாட்டாருக்கா. என் கம்பெனி பிராண்ட் அம்பாசிடர் பார்வதி கண்ல ப்ராப்ளம்னு சொன்னதுனால பப்ளிசிட்டி டிசைனர் ரகு வந்திருக்காரு. இது கூட ஆபீஸ் வேலை தான் பார்வதி, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. தேங்க்யூ சார். கணேசா, இந்த டிராப்ஸை போட்டு விடு. அக்கா அக்கா. அக்கா இருக்கா? பார்வதி, கண்ணை கொஞ்ச நேரம் அப்படியே மூடிட்டு அப்புறமா திறந்து பாரு. சரி பெரியய்யா. இப்ப எப்படி இருக்கு? கண்ணெரிச்சல் சரியாயிடுச்சு பெரியய்யா. இப்ப வலி கூட இல்ல. ஓகே, ரகுக்கு தேங்க்ஸ் சொல்லிடு. நன்றிங்க. இருக்கட்டும் பார்வதி. பார்வதி, உண்மையிலே ஓகே தானே உனக்கு? இப்போ ஓகே தான் பெரியய்யா. ஓகே. அம்மா, ஐஸ்வர்யா கிட்ட சொல்லிட்டியா? நான் சொன்னேம்மா, போன் பேசிட்டு இருந்தாங்க. நீ போ, நான் வரேன்னு சொன்னாங்க. ஓ, ஓகே. இப்போ எதுக்காக உங்க எல்லாரையும் வர சொன்னோம்னா, வேற ஒரு புரோக்கர் கொடுத்த பொண்ணுங்க போட்டோஸ்ல இருந்து நம்ம ஆதிக்கு பொருத்தமான சில பொண்ணுங்களோட போட்டோஸ நாங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த பொண்ணுங்கள்ல இருந்து இந்த வீட்டுக்கு வரப்போற மூத்த மருமகளை இப்ப நாம செலக்ட் பண்ண போறோம். பொண்ணோட பேரு போட்டோக்கு பின்னாடி இருக்கு. அத பார்த்துட்டு ஆதிக்கு பொருத்தமான இந்த வீட்டுக்கு ஏத்த மருமகளா யார் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுதோ அவ பேரை தோ இந்த துண்டு சீட்ல எழுதி அதுல போட்டா போதும். எந்த பொண்ணோட பேர் அதிகமா எழுதப்படுதோ அந்த பொண்ணுதான் இந்த வீட்டோட மூத்த மருமக. அக்கா, பொண்ணு வெளியில இருந்துதான் பாக்கணுமா? சொந்தத்திலேயே பாக்கலாம்ல. சித்தி, நீங்க உமாவை மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு நல்லாவே தெரியுது. கல்யாணங்கிறது நம்ம ஆசைப்பட்டா மட்டும் போதாது சித்தி. தலையில என்ன எழுதிருக்கோ அதான் நடக்கும். வனஜா, நீ வேணா ஒண்ணு பண்ண. ஆதிக்கு பொருத்தமான பொண்ணுன்னு நீ யார நினைக்கிறியோ அந்த பொண்ணோட பேர் எழுதி இந்த பவுல்ல போடு. அக்கா, உமாவும் இந்த குடும்பத்து பொண்ணு தானே, அவளும் இந்த போட்டியில கலந்துக்கலாமா? கலந்துக்கலாம்.
நான் உமா பேரை தான் எழுதுவேன், உமாவும் அவ பேரை தான் எழுதுவா. அப்போ உமாவுக்கு 2 ஓட்டு. வேற யாருக்கும் இந்த வீட்ல 2 ஓட்டு விழாது. அப்போ உமா தான் இந்த வீட்டு மூத்த மருமக. ஆதி, மா. இந்த போட்டோஸ் எல்லாம் பாரு. அம்மா ஒரு நிமிஷம். ஆண்டி, ஜஸ்ட் மினிட். மம்மி லைன்ல இருக்காங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே, கேரி ஆன். ம். ஹலோ. சொல்லுமா. அகிலா, நம்ம ஆதி மேலையும் இந்த குடும்பத்து மேலையும் ரொம்பவும் அக்கறை உள்ளவர் சுந்தரம். சுந்தரம் மாதிரி தான் பார்வதியும். அதனால ஆதிக்கு பொருத்தமான பொண்ணை செலக்ட் பண்றதுல பார்வதிக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே. வாங்க மேடம், வாங்க. அம்மா, அப்பா, வாங்க மேடம், வாங்க சார். வாங்க வாங்க வணக்கம். வாங்க. ப்ளீஸ் உட்காருங்க. வாங்க. ஹலோ சார். ஹலோ. வாங்க. ஹலோ. ஹலோ. உட்காருங்க. உட்காருங்க. வாங்க உட்காருங்க. உட்காருங்க, ஏன் நிக்கிறீங்க? உட்காரு. எங்க அழைப்பை ஏத்துக்கிட்டு நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் குடும்பத்தோட வந்ததுல ரெட்டிப்பு சந்தோஷம் எங்களுக்கு. இது என் மூத்த மகன் ஆதித்யா. தெரியும் மேடம். இந்தியாவோட டாப் 5 யூத் பிசினஸ் மேன்ல முதல் இடத்துல இருக்கிற இவரை தெரியாம இருக்குமா? கிருஷ்ணருக்கு ஒரு அர்ஜுனன் மாதிரி, தசரதருக்கு ஒரு ராமர் மாதிரி உங்களுக்கு உங்க மகன் ஆதித்யா. எடுத்த காரியத்தை சக்சஸா முடிக்காம விட மாட்டாரு. நீங்க கிழிச்சு கோட்டை தாண்டவும் மாட்டாரு. இவரு உங்க செகண்ட் சன் அருண். அவங்க அருண் மேரேஜ் பண்ணிக்க போற உங்க 2வது மருமக ஐஸ்வர்யா. அது எப்படி எங்க குடும்பத்தை பத்தி எல்லா விஷயமும் நீ தெரிஞ்சு வச்சிருக்க? அகிலாண்டேஸ்வரி மேடம் மேல நான் வச்சிருக்கிற மரியாதையும் பக்தியும் தான் காரணம். என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட், பிளேயர்ஸ் பத்தின டீடைல்ஸ ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பாங்க. பட் நான் எனக்கு பிடிச்ச மேடம் பத்தின டீடைல்ஸ வச்சிருக்கேன். That's it. பெத்தவங்க நாங்க கூட எங்க பொண்ணுக்கு 2ஆம் பட்சம் தான். அவ மனசுல முதல் இடம் பிடிச்சிருக்கிறது அகிலாண்டேஸ்வரி மேடம் தான். மேடம், உங்களை பத்தி என் பொண்ணு பேசாத நாளே கிடையாது. எந்த ஒரு விஷயத்துக்கும் இவ உதாரணமா எடுத்துக்கிறது அகிலாண்டேஸ்வரி மேடம் தான். சுருக்கமா சொல்லணும்னா என் பொண்ணோட ரோல் மாடலே அகிலாண்டேஸ்வரி மேடம் தான். ஏன் போட்டோ? அதுவும் ஒரு ரூம்ல? Why? How? மேம், தினமும் நான் காலையில கண் முடிச்சதுக்கு அப்புறம் உங்க முகத்தை தான் நான் பார்க்கணும். அப்பதான் எனக்கு அந்த டே ஒரு பெஸ்ட் டேவா அமையும். அதுக்காக தான் உங்க போட்டோவை என் ரூம்ல வச்சிருக்கேன். உன்னோட இந்த சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் நினைச்சா எனக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேம், நீங்க என்ன பாராட்டுறத நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு. பட் நமக்குள்ள இருக்கிற தூரம் குறைஞ்சு நெருக்கமாகணும். அதுக்காக தான்
நான் தினமும் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். மீன் தொட்டி, போட்டோ, இந்த சென்டிமெண்டல் அட்டாச் எல்லாமே நீங்க எப்பவுமே என் கூட இருக்கிற ஒரு ஃபீலிங்க உருவாக்குறதுக்காக மட்டும்தான். நந்தினி அம்மா, இந்த அழகான மீனை அகிலாண்டேஸ்வரி மேடமா நினைச்சு நான் இதுகிட்ட ஷேர் பண்ணிப்பேன். நந்தினி அம்மா, உன்னதான் அம்மான்னு நினைச்சு பேசிட்டு இருப்பாங்களா? சொல்லு. ஐயோ, என்னாச்சு? ஐயோ, மீனா. ஏய், மீன் தொட்டிக்குள்ள தலையை விட்டு என்னடி பண்ணிட்டு இருந்த? கண்டு உனக்கு முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா? கைய கலை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? இப்படி தள்ளி உடைச்சிட்டியடி. அம்மா, அம்மா, நான் அது நீ அடிச்சி வாய முடு. உடனே வர சொல்லிருக்கீங்க. ஏதாவது பிரேக்கிங் நியூஸ் கொடுக்க போறீங்களா? நான் சொல்ல போறது உங்களுக்கு பிரேக்கிங் நியூஸா இருக்கலாம், ஆனா எனக்கு அது குட் நியூஸ். என்னன்னு சொல்லுங்க மேடம். 1 minute. நாங்க இன்னைக்கு ஃபேமிலியோட உங்க வீட்டுக்கு எதுக்கு வந்தோம்னா, நந்தினிய எங்க மூத்த மருமகளாக்கிக்க பொண்ணு கேட்டுதா. உங்களுக்கு சம்மதமா? உங்களுக்கு மருமகளா வர்றதுக்கு என் பொண்ணு அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். எனக்கு நெருக்கமாயிட்டேன். சந்தோஷம் தானே? மேம், நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை மேம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ சோ மச். மேடம்னு சொல்லக்கூடாது, அத்தைன்னு கூப்பிடணும். சரிங்க அத்தை. ஆதி, உங்களை போன் பண்ணி கூப்பிட்டதுக்கான காரணத்தை இப்ப நான் சொல்ல போறேன். என் மூத்த பையன் ஆதித்யாவோட கல்யாணம் எப்போன்னு கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, கூடிய சீக்கிரம் ஆதித்யா கல்யாணம் நடக்க போகுது. ஆதி கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இவதான். திஸ் இஸ் நந்தினி. ஆதித்யா சார், இது லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? இது முழுக்க முழுக்க அரேஞ்ச் மேரேஜ் தான். என் கல்யாண விஷயத்துல என் அம்மாவோட விருப்பம் தான் என் விருப்பம், அவங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம். நீங்க 2 பேரும் ஜோடியா நிக்கிறீங்களா? போட்டோ எடுத்துக்கிறோம். ஷூர். வா. ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க. இன்னும் கொஞ்சம் கிட்ட வாங்க. பாருங்க சார்.
தாயே. நான் அகிலாண்டேஸ்வரி அம்மா வீட்டை விட்டு போக கூடாது. அதுதான் என்னோட விருப்பம். என் விருப்பத்தை நீ நிறைவேற்றி கொடுக்கறதா இருந்தா நான் ஆரம்பிக்கிற இந்த வட்டத்தை நல்லபடியா முடிச்சு கொடுத்தாயே. பார்வதி இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச அந்த நிமிஷத்துல இருந்தே அம்மாவோட கோவத்துக்கு ஆளாயிட்டா. அம்மா எதிர்க்க வரக்கூடாது, அவங்க கிட்ட பேசக்கூடாதுன்ற கண்டிஷன்ல தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வேலைக்கு வந்தா. அதுக்கப்புறம் ஹெர்பல் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடராகவே ஆயிட்டா. எந்த அம்மா ஏன் முன்னாடி வரக்கூடாது, என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்களே பார்வதிக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்து முன்னாடி நின்று இந்த வீட்டு கல்யாணம் மாதிரி கிராண்டா நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாள்லயே பார்வதி லைஃப்ல எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் நினைச்சு பார்க்கும் போதே ஆச்சரியமா இருக்கு. பார்வதி கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு. முழு எபிசோடையும் Zee5 இல் காணுங்கள்.